இது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க லைசன்ஸ் எடுத்தவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தோட மெயின் மஸ்ட்டு ஹெல்மெட்டு. இது இல்லைன்னா யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். உயிர் கவசம் நம்ம எதாவது வளர்த்திட்டு இருக்கோம். இதை மட்டும் போட்டுக்கோங்க. இதை மட்டும் போட்டு பண்ணுங்கள். போடாமல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி வந்துட்டு இப்போ என்னென்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்துக்குங்க யாருமே இல்லை. அதனால தான் நாங்கள் 2 பேருமே மாஸ்க் போடாமல் இருக்கோம். இது நம்ம வீடு தான், வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் மாஸ்க் போடாமல் பண்ணுறோம். இது வந்து டிராஃபிக்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. மாஸ்க்கு போட்டுக்குங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் மாஸ்க் போட்டுக்குங்க. ஓகே. Zombie apocalypse. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேபி வீலி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டதுக்கப்புறம் நல்லா பேக் பிரேக் நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேக் பிரேக். அட் டைமில் என்ன பண்ணணும்னா பிரேக்கை கிளச்சு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வண்டி லைட்டாக வீலி ஆகும். அதுக்கு பேர் தான் பேபி வீலிங்குவாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா பேபி வீலி அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு 360 அவ்வளோ இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பண்ணி காட்டுறோம். 360 இல்லை 90 பண்ணி பார்ப்போம். 360 வந்துடுவீங்க. 90 பண்ணி பார்ப்போம். 90 டிகிரியில் நிப்பாட்டி காட்டுறேன். அப்படி நிப்பாட்ட முடியலன்னா கோச்சுக்காதீங்க. 80 ஒரு 70 அதுலேயே தான் நிப்பாட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வீடியோ அடித்து காட்டுவார், அதை நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். அதே தான் பிரேக்கு, ஆக்சிலேட்ரு, கிளச்சு. இதுதான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிரேக்கையும் கிளச்சையும் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கோங்க. ரெண்டையும் கிளச்சையும் பேக் பிரேக்கையும் அட் டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்துடணும். வண்டி ஆட்டோமேட்டிக்காக தூக்கும். இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் பண்ணணும். இதுவே ட்ரைனிங் மாதிரி தான், இருந்தாலும் கவனமாக பண்ணணும். ஹெல்மெட் போட்டுக்கங்க. உங்களோட சேஃப்டி நீங்கள் பார்த்துக்குங்க. நானே அவர்கிட்ட பழகலான்ட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். அதாவது இப்போ சாம் உட்கார வச்சு அடிச்சுன்னா நல்லா 70-18 போகும். இது நான் வெயிட் வேறு கம்மி. அவர் எனக்கு கீழே உழக வைக்கிறதுக்கு பிளான்றாரு, வேறு ஒன்றும் இல்லை. அதையும் உங்களுக்கு அடிச்சு காட்டுற கடைசியில் பாருங்கள், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வீலிங் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொன்னது ஹெல்மெட்டு, மாஸ்க்கு மறந்துடாதீங்க. இதே மாதிரி தான் இது வந்து 100 cc இருக்க வண்டிலையும் பண்ணலாம். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க பெரிய வண்டியில் தான் பண்ண முடியாது. இதுலேயும் பண்ணலான்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு பெரிய சிசி வண்டியில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதுலேயும் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் வீடியோ எண்ட் பண்ணுறோம். பாய். ஏதோ நம்மளால் முடிஞ்சது இந்த வண்டி தான், அதனால தான் இந்த வண்டி பண்ணுறேன். இது சும்மா சொல்லக்கூடாது. மை பேபி. அவ்வளோ. அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.